நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ பிசிபி எப்படி கஸ்டமைஸா டிசைன் பண்றது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோல வந்து பார்க்க போறோம். பிசிபி டிசைன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ECDA, ஈகிள், Altium இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இந்த ஒரு வீடியோல நம்ம வந்து ECDA சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி பிசிபி டிசைன் பண்றது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு சொல்லி தரதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா ஒரு கன்வெர்ட்டர் தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம பிசிபியா டிசைன் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃப்ரீயா டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கூகுளில் போயிட்டு ECDA சாஃப்ட்வேர் டவுன்லோடு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ECDA ஆன்லைன் PCB டிசைன் அண்ட் சர்க்யூட் சிமுலேட்டர் அப்படின்னு சொல்லி வரும். அதை ஜஸ்ட் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ECDAவோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து நீங்கள் டிசைன் ஆன்லைன்லேயே டிசைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் டவுன்லோட் பண்ணி டிசைன் பண்ணுறதுனா இந்த டவுன்லோட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ECDA சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆயிரும். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடுறேன். ECDA சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஐகான்ஸ் இருக்கும். நம்ம வீடியோக்குள்ள போக போக பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ல வந்துருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா காமன் லைப்ரரி அப்படின்னு சொல்லி இருக்கும். பேசிக்கான காம்பனன்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க நம்ம இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நியூ ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல குயிக் ஸ்டார்ட் கீழே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ராஜெக்டோட நேம் வந்து கொடுக்கணும். நான் வந்து என்ன ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அதோட நேம் பார்த்தீங்கன்னா கொடுத்துறேன். ஸோ கைஸ் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கன்வெர்ட்டர் வந்து டிசைன் பண்றேன். ஸோ நான் கன்வெர்ட்டர்னு சொல்லி கொடுத்துறேன். கன்வெர்ட்டர்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர்டுன்னு சொல்லியிருக்கும், ஸ்கிமேட்டிக்னு சொல்லியிருக்கும், பிசிபின்னு சொல்லியிருக்கும். நம்ம பிசிபி டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஸ்கிமேட்டிக் பக்கத்தில் வச்சுட்டு டபுள் கிளிக் ஒரு வாட்டி பண்ணிருங்க. பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிமேட்டிக் பேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆயிரும். ஸோ கைஸ் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைல், எடிட், வியூ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கொசம் இருக்கும். ஸோ கைஸ் நம்ம ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன டிசைன் பண்ணுறீங்களோ அதுக்கான காம்பனன்ட்ஸ் வந்து எடுக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா கீபோர்டில் ஆல்ஃபபெட் P வந்து டபுள் டைம் கிளிக் பண்ணுங்க. அப்படி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல ஐசியோட லோகோ இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் மவுஸ் பிளேஸ் பண்ணாலே இந்த இடத்துல காம்பனன்ட் சொல்லி காமிக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் இப்படியும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கன்வெர்ட்டர் தான் டிசைன் பண்ண போகிறேன். அந்த கன்வெர்ட்டரோட டேட்டா ஷீட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு ஸ்டெப் அப் கன்வெர்ட்டர் டிசைன் பண்ணுறதுனால அதோட டேட்டா ஷீட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கு. இப்போ M23608 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் கன்வெர்ட்டரோட ஐசி. ஸோ இந்த ஐசி வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் அப் கன்வெர்ட்டர் வந்து டிசைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஐசி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிக் பண்ணணும். ஸோ இதோட பார்ட் நம்பரை வந்து காப்பி பண்ணிட்டு ECDA சாஃப்ட்வேர் லைப்ரரியில் போய் பார்த்தீங்கன்னா அதை வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. அந்த டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஐசிஸ் வந்து இருக்கும், நிறைய பேக்கேஜில் இருக்கும். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டகரி பார்த்தீங்கன்னா DC to DC கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா என்னென்ன மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கும் அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ எனக்கு இந்த ஐசி தான் வேணும். ஸோ இந்த இடத்துல கார்னரில் பிளேஸ்ன்னு சொல்லியிருக்கும். இதை வந்து பிளேஸ் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் மவுஸ் மூவ் பண்ணீங்கன்னா இந்த ஐசியும் கூட பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். நீங்கள் எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐசி பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் நான் என்னென்ன காம்பனன்ட்ஸ் எடுக்கணுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். இப்போ கன்வெர்ட்டர்ஸ்க்கு தேவையான காம்பனன்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். இங்கே உங்களுக்கு காம்பனன்ட்ஸில் டவுட்டாக இருந்துச்சுன்னா காம்பனன்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பிளிஃபயர்னு எடுத்துட்டா ஆம்பிளிஃபயருக்கு தேவையான எல்லா காம்பனன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டிவைசஸ்ன்னு போயிட்டீங்கன்னா டிஸ்பிளே டிவைசஸ்க்கான எல்லா காம்பனன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். பார்ட் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் டேரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐசியை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்துடும். அப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பண்ணுற ஸ்டெப் அப் கன்வெர்ட்டர் கூட டேட்டா ஷீட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஆகும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தோம்னா இண்டக்டர் என்ன வேல்யூ இருக்கணும், அதே மாதிரி கெப்பாசிட்டர் என்ன வேல்யூ வரை இருக்கணும், அதே மாதிரி டயோடு என்ன டயோடு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ நான் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எடுத்துட்டேன். ஈஸியாக உங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சர்க்யூட்டே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐசியோட பின் 3ல வந்து FB அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபீட்பேக் இன்புட். இந்த ஃபீட்பேக் இன்புட்ல பார்த்தீங்கன்னா கனெக்ட் ரெசிஸ்டர் டிவைடர் டு FB அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 3க்கு வந்து ஒரு வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி வேரியபிள் மாதிரி பொட்டன்ஷியோமீட்டர் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் போகிறதுக்கு பதிலாக டேரெக்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மென்ஷன் ஆயிருக்கும். இந்த ரெசிஸ்டர் கிளிக் பண்ணால் இங்கே வந்து பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இந்த பொட்டன்ஷியோமீட்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுலேயே நிறையா டைப்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த டைப் வந்து பிசிபியில் வந்து பிளேஸ் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போது இந்த பொட்டன்ஷியோமீட்டர் தான் பிளேஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல பிளேஸ்ன்னு சொல்லி இருக்கும். இந்த இடத்துல நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு காம்பனன்ட் வந்து
ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக வந்து ரைட் கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து இங்கே ரொட்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இல்லாட்டி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் ஸ்பேஸ் கிளிக் பண்ணேன்னா வந்து காம்பனண்ட் வந்து ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி காம்பனண்ட் வந்து ஃப்ளிப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப் ஹரிசாண்டல், ஃப்ளிப் வெர்டிகல் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஒரு பக்கத்துலேயே ஷார்ட்கட் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கைஸ், கன்வெர்ட்டருக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து கனெக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ண போகிறோம். காம்பனன்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் வந்து ப்ராப்பராக கனெக்ட் பண்ணணும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து எரர் காமிக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஜூம் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டாட் வந்து இருக்கும். அந்த டாட்டில் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு கனெக்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆயிரும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா கனெக்ஷனும் பண்ணணும். இப்போ கனெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோமான்னு கேட்டிங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா முடிக்கல. இப்போ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் NC அப்படின்னு சொல்லியிருக்கும். நீங்கள் எந்த பின்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணலையோ அந்த பின்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளோட்டிங் டூல்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிராஸ் மார்க் மாதிரி காமிக்கும், நோ கனெக்ட் ஃபிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு இங்க பிளேஸ் பண்ணிருங்க. ஏன்னா இந்த இடம்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போறதில்ல. ஸோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோ கனெக்ட் ஃபிளாக் வந்து கனெக்ட் பண்ணிட போறோம். இதில் சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100% வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் சர்க்யூட் மட்டும் தான் ட்ரா பண்ணியிருக்கோம். பட் எது இன்புட் எது கிரவுண்ட் டெர்மினல் அப்படின்னு சொல்லி எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் ஃப்ளோட்டிங் டூல்ஸுக்கு போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டெர்மினல், அப்புறமா 5 வோல்ட், அப்புறம் VCC அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கும். கிரவுண்டு பார்த்தீங்கன்னா காமனாக நான் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு எங்கே வைக்கணுமோ அங்கே ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா கிரவுண்ட் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சர்க்யூட்டோட இன்புட் அவுட்புட் வந்து நான் பார்த்தீங்கன்னா டெர்மினல் பிளாக்ஸ் மூலமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம USB மூலமாக இன்புட்ஸ் கொடுக்கலாம், இல்லாட்டி டைப் B டைப் C கனெக்டர் யூஸ் பண்ணி நம்ம இன்புட்ஸ் கொடுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா டெர்மினல் பிளாக்ஸ் மூலமாக கொடுக்க போகிறேன். ஸோ காம்பனன்ட்ஸ்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ டெர்மினல் பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கு வந்து ஒரு டெர்மினல் பிளாக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட்புட்டுக்கு ஒரு டெர்மினல் பிளாக்கும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து டிஃபைன் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் டூலில் போயிட்டு இன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனன்ட் வந்து இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் சைடில் வந்து பிளேஸ் பண்ணணும். இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பிளேஸ் பண்ணிவிட்டு ஒயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு நெட் 3 இல்லாட்டி நெட் 2 அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் அதை வந்து இரேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா VIN அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ இன்புட் சைடில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட்புட் சைடுக்கும் பண்ணணும். ஸோ அவுட்புட் சைடில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் டூலில் போயிட்டு இன்னுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கும். இது அதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட் சைடில் வந்து இந்த போர்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டு நெட் 3க்கு பதிலாக பார்த்தீங்கன்னா V அவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துட்றேன். இந்த இன் அவுட் யூஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சொல்கிறேன். இப்போ இன் அவுட் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து 2 டெர்மினல் பிளாக்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டெர்மினல் பிளாக்ஸ்க்கு டேரெக்டாக நான் வந்து ஒயர் ட்ராக் பண்ணி கனெக்ட் பண்ணாமல் இந்த VIN இந்த V அவுட் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கேயும் நான் வந்து இன்புட் அவுட்புட் சொல்லி வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக எந்த ஒரு ஒயரும் ஜாயின் பண்ண தேவையில்ல. இப்போ நான் பண்ணேன்னா உங்களுக்கே புரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெர்மினல் பிளாக் வந்து 2 டெர்மினல் பிளாக் இருக்குது. ஒரு டெர்மினல் பிளாக் பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கு, இன்னொரு டெர்மினல் பிளாக் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டுக்கு. ஸோ இன்புட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபைன் பண்ண VIN எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினல் பிளாக் கொடுத்துட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு டெர்மினல் பிளாக்கு பார்த்தீங்கன்னா V அவுட் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். இந்த VIN V அவுட் வந்து நீங்கள் எத்தனை டைம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிக்கும். நீங்கள் ஒயர்ஸ் எதுவும் நீங்கள் கனெக்ட் பண்ண தேவையில்ல. 2 டெர்மினல் பிளாக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து கிரவுண்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். கிரவுண்ட் பிளேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டெர்மினல் பிளாக் 1 டெர்மினல் பிளாக் 2ல 2 பின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து பாப்பப் ஆகுது. இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரவுண்டு கனெக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்புட்டும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். அதனால பார்த்தீங்கன்னா VIN வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து ஒயர்ஸை பார்த்தீங்கன்னா கீழே வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வந்து 100% வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக டேப்லெட் பண்ணி காமிக்கிறது பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேப்லெட் பண்ணி தனித்தனியாக ரெக்டாங்குலர் மாதிரி ட்ரா பண்ணி கனெக்ஷன் டயக்ராம் தனியாக, டெர்மினல் பாக்ஸ் தனியாக, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஏதாச்சும் ஃபால்ட்டுன்னா பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கடைசியில் நீங்கள் வியூ பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் தனித்தனியாக டேப்லெட் பண்ணதில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து டெக்ஸ்ட் ஐக்கான் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஃபுல்லாக முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து டிசைன் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்டேட் டு PCB அப்படின்னு சொல்லியிருக்கும். இதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அது லோட் ஆகி பார்த்தீங்கன்னா PCB வியூவில் வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண காம்பனன்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காம்பனன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா PCB வியூவில் வந்து விசிபிள் ஆகும். கைஸ், இந்த காம்பனன்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பேஸ் பிளேட் மாதிரி தேவைப்படும். ஸோ அது வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்டாங்கிள், சர்க்கிள், கஸ்டமைஸ்
வைஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து ரெக்டாங்குலர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணிடுறேன். ஏன்னா அதுக்குள்ளே தான் இந்த காம்பனன்ட்ஸ் வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ கைஸ் இந்த காம்பனன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பேஸ் கிரியேட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இந்த காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். அதுவும் இல்லாமல் இந்த காம்பனன்ட்ஸ் வந்து 2D வியூவில் பார்த்துக்கலாம், 3D வியூவில் பார்த்துக்கலாம். 2D அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கும். 2D கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் 2D வியூவில் பார்க்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் 3D அப்படின்னு சொல்லி இருக்கும். 3D வியூ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரியல் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம 3D வியூவில் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் நீங்கள் காம்பனன்ட்ஸை வந்து நீங்கள் தனித்தனியாக நீங்கள் மேனுவலாக ப்ளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக லே அவுட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லே அவுட்டில் போயிட்டு ஆட்டோ லே அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். பட் இது வந்து நம்ம விஷ் படி பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ நம்மளுக்கு எங்கே வரணும் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக அவுட் போட்டுரும். ஸோ ஆட்டோ லே அவுட் கொடுத்தீங்கன்னா அதே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து லே அவுட் வந்து கொடுத்துரும். நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கே காம்பனன்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கெங்கே காம்பனன்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ண ரெக்டாங்கிள் வந்து லே அவுட் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்மால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து P1 பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்புட். ஸோ இதை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை இன்புட் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கலாம். இதை இன்புட்னு சொல்லி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதை அவுட்புட்னு சொல்லி நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிசிபி டிசைன் பண்ணிட்டு வந்தாலும் இது வந்து இன்புட் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்புட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்டரில் வச்சுக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து ரூட்டிங் பண்ணோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம தான் பார்த்தீங்கன்னா ட்ராக் வந்து ட்ராப் பண்ணணும். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரூட்டிங், ஸ்ட்ரெச் ட்ராக் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். சிங்கிள் ரூட்டிங்னா நீங்கள் மேனுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மேனுவலாக எங்கெங்கே வரணும் அப்படின்னு சொல்லி ட்ராப் பண்ணுறது. பட் நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா ஆட்டோ ரூட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதே ரூட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோ ரூட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸோ கைஸ் ஆட்டோ ரூட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து பாப்பப் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூட்டிங் நெட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். எங்கெங்கே பார்த்தீங்கன்னா ரூட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டீட்டெயிலாக கேட்கும். நீங்கள் உங்களுக்கு எங்கெங்கே ரூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூட்டிங் லேயர் வந்து ஆல் லேயர்ஸ், அதாவது டாப் லேயர் பாட்டம் லேயரையும் ஆகணுமான்னு கேட்டிருக்கு. நான் வந்து டாப்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். டாப்புக்கு மட்டும் கொடுத்துட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க. ஸோ கைஸ் ரூட்டிங் கார்னர் வந்து 45 டிகிரிக்கு பதிலாக 90 டிகிரி அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணோம்னா ரூட்டிங் ஆகிறது வந்து உங்களுக்கு இப்படி தான் 90 டிகிரி படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட்டிங் வந்து ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரூட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் ஆகிட்டு இருக்கு. வீடியோவில் நீங்களே பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதே மாறிட்டு இருக்கு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனலாக எல்லாமே ரூட் ஆயிடுச்சு. ரூட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு காம்பனன்ட்ஸாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கடைசியில் ஜெப்பர் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதே ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூட்டிங்கே ஆகலை. வி அவுட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல எதுக்கு ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாப் லேயர் மட்டும் தான் கொடுத்தோம். ஸோ டாப் லேயரில் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ரூட்டிங் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சின்ன பிசிபி டிசைன் பண்ணுறீங்கன்னா டாப் லேயர்னு சொல்லி கொடுத்துடலாம். ப்ராஜெக்ட் வந்து காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டாப் லேயரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ராக் போயிருக்கு. இப்போ இந்த ட்ராக் மேலே ஓவர்டேக் பண்ணிட்டு நம்மளால வர முடியாது. இப்போ இந்த வழியில் வந்தாலும் இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவர்டேக் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா டாப் லேயர் பாட்டம் லேயர் அப்படின்னு சொல்லி போவாங்க. ஸோ இப்போ நம்மளால டாப் லேயரில் வந்து பண்ண முடியல. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை வந்து டாப் லேயர் பாட்டம் லேயராக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண போறேன். பண்ண ப்ராஜெக்ட்டை வந்து கேன்சல் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் செட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிடும். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரூட்டில் போயிட்டு ஆட்டோ ரூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல டாப் லேயருக்கு பதிலாக ஆல் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அப்புறமா ரன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரூட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரூட்டிங் வந்து சீக்கிரமாக இருக்கும். எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாப் லேயரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ரூட் ஆயிருக்கும். பாட்டம் லேயரில் ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா ரூட் ஆயிருக்கும். இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல டாப் சைடு பாட்டம் சைடு அப்படின்னு சொல்லி இருக்கும். டாப் சைடை வந்து ஹைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாட்டம் சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி பாட்டம் சைடு பார்க்கணுன்னா பாட்டம் சைடு ஹைட் பண்ணிங்கன்னா டாப் சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். கைஸ் ரூட்டிங் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிசிபி சுற்றியும் காப்பர் ஏரியா வந்து ஃபில் பண்ணணும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையாங்குலர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பிசிபி சுற்றி நம்ம ட்ரையாங்குலர் மாதிரி வந்து ட்ராப் பண்ணணும். ட்ராப் பண்ணக்கப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ வந்து பாப்பப் ஆகும். இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த லேயர் பண்ணுறீங்களோ அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெட்டில் வந்து கிரவுண்ட் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். கிரவுண்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த காப்பர் ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டெர்மினலாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா கிரவுண்டு தான் டிஃபால்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ கிரவுண்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் லேயர் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ காப்பர் ஏரியா வந்து ஃபில் பண்ணியாச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டம் லேயருக்கு பண்ணணும். பாட்டம் லேயருக்கு
லேயருக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து டாப் லேயர் வந்து எனேபிள் இருக்கும். இந்த பாட்டம் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி காப்பர் ஏரியா கிளிக் பண்ணி அதே ப்ரொசீஜர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டம் லேயர்லேயும் காப்பர் ஏரியாவும் வந்து ஃபில் ஆயிரும். இது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிசிபி வந்து 100% டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். டிசைன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை 2D வியூவில் பார்த்துக்கலாம், 3D வியூவில் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். அது போக நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஐக்கான் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இமேஜஸ் ஆட் பண்ணணும்னா இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து சேவ் பண்ணிடுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பிசிபி டிசைன் பண்ணக்கப்புறம் இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா ஜெர்பர் ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். எக்ஸ்போர்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறையா சப்டிவிஷன்ஸில் நிறையா அது பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அது பக்கத்துலேயே ஜெர்பர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் கேட்கும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பிசிபி அப்படின்னு சொல்லி கேட்கும். பிரிண்ட் பிசிபி நீங்கள் டேரெக்டாக ஜேஎல்சிபி பிசிபி வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபைல் பார்த்து வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெர்பர் ஃபைல் வந்து உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், எப்படி ஒரு பிசிபி டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.